So இன்னைக்கு கான்செப்ட் கேப்சூல்ல கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். A parallel plate capacitor is charged and then isolated. The effect of increasing the plate separations on charge, potential, capacitance respectively are. ஒரு parallel plate capacitor நம்ம சார்ஜ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிட போறோம். ஸோ அந்த சினாரியோல அண்ட் இது எடுத்து வச்சுட்டு நமக்கு அந்த ரெண்டு parallel plate இடையில கூட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம சார்ஜ் என்னவா இருக்கும், பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நமக்கு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து கெப்பாசிட்டன்ஸோட ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா C is equal to epsilon naught A divided by D. அப்போ இந்த epsilon naught A அப்படின்றது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி. A அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் த பிளேட். இந்த பிளேட்டோட ஏரியா இருக்குல்ல, இது நமக்கு பிளேட்டோட ஏரியா டிவைட் பை D. அந்த D அப்படின்றது நமக்கு அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில கூட செப்பரேஷன். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, அப்ப நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னா லாஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? சோ அப்ப நமக்கு சார்ஜ் என்ன ஆகும்னு பார்ப்போம். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஐசோலேட் இது வந்து நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த சார்ஜ் பண்ணி நம்ம ஐசோலேட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நமக்கு அதை ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சார்ஜ் இந்த பேரல் பிளேட்ல அக்குமுலேட் ஆன சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும், ஸ்டேஷனரி தான் இருக்க போகுது. விச் மீன்ஸ் நான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த Q அப்படின்ற சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது, கான்ஸ்டன்டா இங்க மெயின்டைன் ஆகிட்டே இருக்க போகுது. சோ எந்த ஒரு அதிகமா இருக்க போது கம்மியா இருக்க போதுல. ஏன் நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிட்டோம். சரிங்களா? சோ அப்ப நமக்கு கெப்பாசிட்டர் சார்ஜ் என்ன செய்யும், நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்க போகுது. சோ அப்ப நம்ம பொட்டன்ஷியல் என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனரலான ஒரு ஃபார்முலா தெரியும், Q is equal to CV. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் அப்படின்றது சேமா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறையுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப லிட்டரலா என்ன மீனிங்னா இங்க இந்த வோல்டேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனா மட்டும் தான் கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக முடியும். சோ தட் இட் கேன் மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் சார்ஜ் ஆன் தி parallel plate capacitor. கரெக்ட்டுங்களா? அப்போ கண்டிப்பா நம்மளோட பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கணும், அண்ட் சார்ஜ் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். சோ இத சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் என்ன பத்தி நமக்கு வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, சோ பை.